நாம் உண்பதற்கு இவர் தம் சதையை எவ்வாறு கொடுக்க முடியும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே வந்தது. இயேசு இதை சொன்ன உடனே யூதர்கள் அப்படி லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கிட்டு நேரடி பொருளாகவே ஒரு விளக்கம் கேட்குறாங்க. இயேசு தன்னை சிலுவையில் ஒப்படைத்து உடலையும் இரத்தத்தையும் அங்கு பலியாக கொடுத்து நற்கருணையினுடைய அஸ்திவாரமாக வந்தது. இது ஒரு ஆன்மீகமாக யோசிக்கப்பட வேண்டியது. இவங்க அப்படியே லிட்ரலாக வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்கிட்டு உடனே விளக்கம் கேட்குறாங்க. அதாவது இது மென்மையான விவாதம் இல்லை, ஒரு ஆன்மீகமான பட்டிமன்றம் என்று சொன்னேன். அதாவது வானிலிருந்து இறங்கி வந்த ஒரு உணவு நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது இவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். இவர் எப்படி சமைச்சு நமக்கு பார்சல் கொடுப்பாரா, இது என்ன புது ரெசிப்பியாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கனிபாலிசம் அப்படின்றாங்க. கனிபாலிசம்னா என்ன? மனிதன் தன் சதையை எப்படி உண்பது எப்படிங்கிறது தான் இது. இயேசு கொஞ்சம் மெட்டஃபாராக உருவகமாக ஓமை வழியாகவே நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். இவங்க மெனு கார்டு படிக்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நிலாவை காட்டினா ஏன்டா விரலை பார்க்குற நீ அப்படிம்பாங்க. ஆண்டவர் இயேசு நானே வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவுன்னு சொல்கிறது தன்னுடைய ஆன்மீக உணவை குறித்து அவர் சொல்கிறாரு. இந்த நற்கருணையின் வழியாக தன்னுடைய பிரசன்னம் என்றும் அவர்களோடு இருக்கிறது, இது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. இவங்க என்னன்னா உடலை குறித்து விளக்கம் புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இயேசு வானக விருந்தை பற்றி சொல்கிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி இதில் மிளகா அப்படி கூட போடலாமா, உப்பு கூட போடலாமாங்கிற மாதிரி ஆய்வு செய்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது ஒரு மேனேஜர் ஒரு பாஸ் சொல்கிறார் ஒரு பணியாளர்கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறேன், இந்த ப்ராஜெக்டை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உயிரை விட்டாவது ரத்தத்தை சிந்தியாவது நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தத்தையும் உடலையும் பிச்சையாக கொடுக்க போகிறாரு. இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம் அதுலேருந்து தெரியுது? இன்னும் கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட்டு போட்டு செஞ்சு முடி அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை அப்படி தான் யோசிக்கிறத விட்டுவிட்டு யூதர்கள் யூதர்களுடைய மனநிலையின்படி இவர்கள் இப்படி சொல்கிறாங்க. அது தப்பாக போச்சு. கடைசியில் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நான், என்னை நம்புங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லி அவருடைய ஆன்மீக உணவையும் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் உணவையும் பற்றி சொல்லுகிறார். விரலை நீட்டி நிலாவை காட்டினா நிலாவை பாரு, விரலை பார்த்துட்டு நிற்காத.